ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 2 வான் சிறப்பு 13வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணிலிருந்து வருகிறது மழை. விண்ணிலிருந்து அந்த மழை பெய்யாவிட்டால் என்ன ஆகும்? நீரின்றி அமையாது உலகு. திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார், நீரில்லாவிட்டால் உலகமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது வானத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் மழை பொய்த்து விடுகிறது. சில நேரத்திலே 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கூட மழை பெய்யாமல் போய்விடுகிறது. நடக்கிறது உலகத்திலே. சில நேரத்திலே 3 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. பெய்யாமல் போய்விட்டால் என்ன ஆகும்? நீர் இல்லாமல் எந்த உயிருமே வாழாது. ஒரு சில உயிர்கள் தான், இந்த புல் இனம் மட்டும்தான் 10 ஆண்டுகள் கூட மழை பெய்யவில்லை என்றாலும் கூட அது உயிருடன் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது கூட சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்திலே அதுவும் அழிந்து விடலாம். மற்ற உயிரினங்களை விட அந்த புல் வகைகள் அது மட்டும் பல ஆண்டுகள் அப்படியே இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். மறுபடியும் எப்பொழுதாவது மழை பெய்தால் துளிர்க்கும், அதனுடைய வேறு அழியாது, அப்படி இருக்கும். ஏனென்றால் 5-6 அடி ஆழம் வரைக்கும் அதனுடைய வேர் இருக்குமாம். அதனாலே அந்த வேர் எப்படி சாகாமல் இருக்கும், வேரில் ஈரத்தன்மை இருக்கும். அந்த வேறு ஈரத்தன்மை இருக்கின்ற பொழுது அந்த 10 வருடமானாலும் சரி, மழை பெய்யாமல் இருந்தாலும் சரி, அந்த புல் வகைகள் மட்டும் உயிர் பெற்றுவிடும். அது வளரும், பசுமை பெற்று வாழத் தொடங்கிவிடும். ஆனால் மற்ற உயிரினங்களும் அழிந்துவிடும். நாம் நினைக்கின்றோம், புல்லைத்தான் மிக கேவலமாக நினைக்கிறோம். மற்ற உயிரினங்கள் அழிந்துவிட்டால் கூட புல் அழியாது. நீங்கள் பாருங்கள், பூமியிலே எல்லா மரங்களும் பட்டுவிட்டால் கூட புல் மட்டும் அப்படியே இருக்கும். காய்ந்து விட்டால் கூட ஒரு துளி மழை பெய்தால் கூட போதும், அப்படியே புல் மறுபடியும் பச்சை பசேல் என்று வரும். அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. நாம் அற்பமாக நினைக்கிறோம், மிக கேவலமாக கீழ்த்தரமாக நினைக்கிறோம். புல்லுக்கு சமமாக நினைப்போம். சில பேர் அவன் புல் சாதாரண புல்லுக்கு இருக்கிற மரியாதை கூட அவன் கிடையாதுறான். ஆனால் புல் ரொம்ப நாளைக்கு மிக மிக நீண்ட நாளைக்கு இந்த பூமியிலே இருக்கும். மனிதர்களெல்லாம் அழிந்துவிடும், எல்லா விலங்குகளும் அழிந்துவிடும். புல் அழியாது அவ்வளோ சீக்கிரத்திலே. மழையில் அதுவும் அழிந்துவிடும். பல நாட்கள் ஆகிவிட்டால், பல வருடங்கள் ஆகிவிட்டால் அதுவும் தான் அழிந்துவிடும். பொதுவாக சொல்வார்கள், அந்த புல்லினத்திற்கு மட்டும் அவ்வளோ சக்தி இருக்கிறது. வேர் 7 அடி 8 அடி 10 அடி ஆழத்திற்கு கூட அதன் வேர் போய்விடும் என்று சொல்கிறார்கள். உள்ளே இறங்கும், அதனாலே சாவதில்லை என்று சொல்வார்கள். இருந்தாலும் அவையும் அழிந்துவிடும். புல் கூட தலை காட்டாது அழிந்துவிடும் ஒரு காலகட்டத்திலே, மழை பெய்யவில்லை என்றால். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து. இந்த உலகத்திலே 3 பங்கு கடலால் சூழப்பட்டிருக்கிற இந்த உலகம், இந்த பூமி, ஒரு பங்கு தான் நிலப்பகுதி. இப்படிப்பட்ட விரிந்த இந்த நிலவுலகத்திலே எத்தனை உயிர்கள் வாழுகின்றன! கடலில் எத்தனை உயிர்கள் வாழ்கின்றன, நிலத்தில் எத்தனை உயிர்கள் வாழ்கின்றன. அது மலையிலே வாழ்வதாக இருந்தாலும், மடுவிலே வாழ்வதாக இருந்தாலும், அதில் பாதாளத்திலே வாழக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், மலை மீது வாழ்கின்றவர்களாக இருந்தாலும், சமநிலையத்தில் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும், காட்டிலே வாழ்கின்றவர்களாக இருந்தாலும், மேட்டிலே வாழ்கின்றவர்களாக இருந்தாலும், அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லை என்றால் எந்த பயிரும் விளையாது. எந்த பயிரும் விளையவில்லை என்றால் மனிதனுக்கு உணவு கிடைக்காது. உணவே கிடைக்கவில்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் கூட கொஞ்ச நாளைக்கு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். உணவே சாப்பிடவில்லை என்றாலும் கூட, உணவு எங்கும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் கூட போதும், இந்த உயிரை கொஞ்ச நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீண்ட நாளைக்கு தண்ணீரே கிடைக்காமல் போய்விட்டால் உலகமே அழிந்துவிடும். ஒரு நாளைக்கு கண்ணுக்கு தெரிகின்ற விண்கோள்கள் இருக்கிறது. ஒரு நாள் முழுதும் பார்க்கலாம். அது நாள்கோள் என்று சொல்வார்கள், கோள் மீன் என்று சொல்வார்கள், நாள் மீன், கோள் மீன் என்று சொல்வார்கள், விண்மீன். இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூட இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள், உதிர்ந்து விடுமாம். அதே போல் சில உயிர்கள் எல்லாம் ஒரே நாள், ஒரு நாள் மட்டும் இருக்கும், ஈசல் என்று சொல்வார்கள். ஒரு நாள் அப்புறம் அது இருக்காது, அழிந்துவிடும், அந்த உயிர் அழிந்துவிடும். அதே போல் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றன. புழு பூச்சிகள் எல்லாம் வெயில் காய்ந்த உடனே சில புழுக்கள் உடனே இறந்துவிடும். விண்ணின்று பொய்ப்பின்
விருநீர வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பசி வந்துவிடும். அந்த பசி வந்தால் நாமெல்லாம் அழிந்து விடுவோம். கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் அந்த உயிர் காப்பாற்றிக் கொள்ளலாம், கொஞ்சம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அடிபட்டு இறந்து கிடக்கிறான் ஒருவன் வழியிலே, சாலை விபத்திலே, கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து விட்டால் உயிர் வந்து விடுகிறது. அந்த தண்ணீர் கொடுக்கவில்லையே அந்த உயிர் போய்விடுகிறது. நோயாளி இருக்கிறார் படுக்கையில், படுத்த படுக்கையாக மருத்துவமனையிலே, திடீரென்று மின்சாரம் நின்று விட்டது, குடிநீர் இல்லை, பலவிதமான தொற்று நோய்கள் வந்துவிட்டன, நர்சுகள் கூட வருவதில்லை, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மருத்துவர்களும் மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவர்களும் வருவதில்லை, உடன் உதவி செய்யக்கூடிய நர்சுகளும் வரவில்லை, செவிலியர்களும் வரவில்லை. நோயாளிகள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்திருந்தால் கூட அந்த நோயாளி உயிர் பிழைத்திருப்பான். தண்ணீர் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, தண்ணீர் குடிக்காமல் இறந்து விடுகிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் இறந்தார்கள் நோயாளிகள். தண்ணீர் கொடுத்திருந்தால் உயிர் காப்பாற்றியிருக்கலாம். எத்தனையோ பேர் சாலை விபத்துக்களிலே தண்ணீர் கொடுத்திருந்தால் காப்பாற்றியிருக்கலாம். தண்ணீர் கிடைக்காத காரணத்தில் உயிர் விட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தண்ணீர் என்பது மிக மிக இன்றியமையாதது, எல்லா உயிர்களுக்கும் இன்றியமையாதது. மழை பெய்யாவிட்டால் நம்முடைய உயிரே போய்விடும், எந்த உயிரும் வாழ முடியாது. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பசியினாலே துடித்து செத்து விடுவான். அந்த பசி வந்தால் கொஞ்சமாவது தண்ணீர் குடித்தால் கூட அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பசி வருவதற்கே காரணம் தண்ணீர் இல்லை. பசி ஏன் வருகிறது? உணவு இல்லை, தண்ணீர் இல்லை குடிக்க, அதனால்தான் பசி ஏற்படுகிறது. கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து விட்டால் பசி ஆறிடலாம், கொஞ்சம் உணவு சாப்பிட்டால் பசி ஆறிவிடலாம். அந்த பசி வருவதற்கே காரணம் தண்ணீர் இல்லை என்ற காரணத்தினால்தான் பசியே வருகிறது. அந்த பசியினாலே உயிர்களெல்லாம் வாடி வதங்கி அழிந்துவிடும். ஆகையினாலே தண்ணீர் மிக இன்றியமையாதது, எல்லா உயிர்களையும் கொல்லக்கூடியது. பசி வருவதற்கே காரணம் அதுதான் என்பதை மனிதர்கள் உணர்ந்து மழையை வணங்க வேண்டும். சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் மாமழை போற்றுதும் என்றார். திருவள்ளுவர் கடவுள் அதிகாரத்திற்கு அடுத்தபடியாக அந்த வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை ஏன் வைத்தார் என்றால், கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியது மழைதான், இந்த வானம்தான். அதனுடைய சிறப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இதற்கு குரட்பாவில் சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.